எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் குக்கிங். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான, உண்மையிலேயே ரொம்ப ஹெல்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுவும் அம்மா தான் சமையல் பண்ண போகிறாங்க. அது என்னன்னா மண்ணீரல் ஃப்ரை. ஸோ இந்த ரெசிபியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது சாப்பிட்றதுனால நம்மளோட பிளட் பியூரிஃபை ஆகும். ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதுலயே கொஞ்சம் பூண்டு பல்ல நசுக்கிட்டு அதுலயே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதுல சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த வெங்காயம் வதங்குற மட்டும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்பவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுல இப்ப நம்ம முதலே எண்ணெயில வறுத்து வச்ச அந்த மண்ணீரலை சேர்த்துடலாம். அது மேல கொஞ்சம் மஞ்சாத்தூளும் உப்பும் சேர்த்து இதுல கலந்துடுறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஒரு நான்ஸ்டிக் பேன்ல நீங்க அந்த மண்ணீரலை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் முழு தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லனா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திடுங்க. சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி, இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. ஸோ 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்தி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலேயே இதுல வதக்கி இருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் ஒரு 50% குக் ஆயிருக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் அந்த தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ அது ஒரு மசாலா மாதிரி இருக்குது. இப்போ கிளீனா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல் ட்ரை ஆகணும். அப்போ நம்மளோட மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆயிடும். பாருங்க, இப்போ அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு தண்ணியோட அப்படியே மசாலாவை வேணும்னு அப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ட்ரையா பண்றதுனால இப்படி பண்ணிருக்கோம். இப்ப லாஸ்டா இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட சுவையான, அருமையான, ஆரோக்கியமான மண் ஈரல் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஆர்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay with us in our Nest of Art. Take care. Bye bye.